என் பேர் கோபால்ராம். நான் டாக்டரேட் முடிச்சுட்டு சவுத் கொரியாவில் சயின்டிஸ்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் அண்ணாமலையோட செயல்பாடுகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன். அதுதான் என்னை கட்சிக்குள்ளேயும் இழுத்துட்டு வந்துச்சு. ஆல்ரெடி மோடி அவர்களோட இதில் ஏற்கனவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தேன். பட் நம்மளை மாதிரி படித்தவங்களாம் அரசியல் வர்றதுக்குரிய காலகட்டம் சூழ்நிலை தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அண்ணாமலை எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வந்தார். அவர் படிப்பில் அச்சீவ் பண்ணாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அவர்லாம் சொன்னது சரி நம்ம படித்தவங்களும் களத்தில் இறங்குவோம் அப்படி தான் ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருந்து நான் கட்சியில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் இயங்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அண்ணாமலையை பற்றி சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து படிப்பால் அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனாது. உதயநிதிக்கு அடையாளம்னா கருணாநிதியோட பேருங்கிற அடையாளத்தப்போ ஒன்றும் இல்லை. அவர் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். யாத்திரை அவசியம். அது நிறைய கூட்டம் வருது, நிறைய சேஞ்ச் இருக்கு, நிறைய மாற்றம் இருக்கு. கண்டிப்பா மாறும். இளம் தலைவர்கள் அண்ணாமலையோட செயல்பாடுகள் எப்படி சார் நிறைய லைக் பண்றாங்க. அவர் ஃபியூச்சர் சிஎம் வந்தா தமிழ்நாடு எப்படி கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எதிர்காலம் இருக்கு. மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இருக்கு இருக்கு இருக்கு. எதிர்காலத்துக்கு இவரை மாதிரி தலைவர்கள் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்க தான் ஹோப்பு, இவங்க தான் நம்பிக்கை கொடுக்க போறவங்க. அதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் இல்லை. பட் இவரை மாதிரி ஆமா, அது ஒரு முக்கியமான பெரிய சேஞ்சுங்க. அண்ணாமலை ரியலி அவர் லீடரா வந்தா எல்லாருமே ஏத்துப்பாங்க. டெஃபினட்டா வரணும். சேஞ்ச் வேணும் சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். கண்டிப்பா வேணும். ஆமா ஆமா.